அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஷியல் கால்குலஸ் யூஜிடிஆர்பி மேத்ஸில் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் யூனிட் 2ல் டேஞ்சன்ஸ் அண்ட் நார்மல்ஸ் ஹெட்டிங் இருக்கு இல்லைங்களா, அதோட 1 மார்க்ஸ் கொஸ்டின் தான் இது. இதில் வந்து 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் வந்து மோஸ்ட்லி எல்லாமே வந்து 1 or 2 சம்ஸை தவிர இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் டேரக்ட் கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ எக்ஸாமில் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாடல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும். அதனால அந்த கொஸ்டின் அப்படியே வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆன்சர் இருக்குது. ஸோ இந்த டேரக்ட் கொஸ்டின்லாம் ஆன்சர் டேரெக்டாக பண்ணிவிட்டு இந்த ஒன்று ரெண்டு சம் போட வேண்டிய சம்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் போட்டுட்டு அப்புறம் ஆப்ஷன் செக் பண்ணுங்கள். ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து டேரக்ட் கொஸ்டின் தான். கண்டிப்பாக வந்து இது எக்ஸாமில் உங்களுக்கு வந்து டைம் சேவ் பண்ணுறதுக்கு இது ஒரு ப்ராக்டிஸாக அமையும். இந்த மாதிரி நான் வந்து எல்லா டாபிக்ஸுமே வந்து 1 மார்க்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் படிக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பின்னாடி ஆன்சரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், angle pi between the tangent and the radius vector is given by. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா tan pi equal to r d theta by tr. Second one, for the equiangular spiral r equal to a e power theta cot pi, the angle pi between the tangent and the radius vector at any point on the curve is alpha. Third one, the angle of intersection of two curves is defined as the angle between their tangent. Angle of intersection of two curves is defined as the angle between their tangents. So, third one option, tangent. அடுத்தது fourth one, if pi 1 and pi 2, if pi 1 and pi 2 be the angles which the tangent at P, point of intersection of two curves. To the two curves make with the radius vector OP, and the angle between their curves is given by. அதுக்கு ஆப்ஷன் வந்து C, tan inverse tan pi 1 minus tan pi 2 by 1 plus tan pi 1 into tan pi 2. AB வச்சு போடுவோம் இல்லையா, tan A minus tan B by 1 plus tan A tan B. அந்த ஃபார்மேட்டை வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த் ஒனுக்கு அந்த ஃபார்மேட்டில் வரும். அடுத்தது ஃபிஃப்த் ஒன், போலார் சப்டான்ஜென்ட் இஸ் ஈக்குவல் டு, போலார் சப்டான்ஜென்ட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் டி தீட்டா பை டிஆர். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். போலார் சப்டான்ஜென்ட்னா ஆர் ஸ்கொயர் டி தீட்டா பை டிஆர் வரும். அதே இது போலார் சப் நார்மல்னா டிஆர் பை டி தீட்டா. இதுக்கு வந்து முன்னாடி எதுவுமே வராது, வெறும் டிஆர் பை டி தீட்டா. அதே இது போலார் சப் டான்ஜென்ட்னா ஆர் ஸ்கொயர் டி தீட்டா பை டிஆர். அடுத்த செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா எது இன்கரெக்டாக இருக்குது கொடுத்துருக்க ஆப்ஷன்னா ஏ தான் இன்கரெக்டாக இருக்குது. மீதி எல்லாமே ஆன்சர் வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ, விச் இஸ் இன்கரெக்டுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது எயித் ஒன், ஃபார் த கர்வ் ஆர் ஈக்குவல் டு ஏ 1 minus cos theta, the angle at which the radius vector cuts the curve is theta by 2. எயித் ஒனுக்கு ஆன்சர் வந்து theta by 2. இதெல்லாம் வந்து யார் கொஸ்டின் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஈஸி தான். theta by 2. 9th 10th பாருங்க, ஒரே கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. போலார் சப்டான்ஜென்ட் ஃபார் த கர்வ் ஆர் ஈக்குவல் டு ஏ தீட்டா இஸ் ஆர் ஸ்கொயர் பை ஏ. ஸோ 9th 10th ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான், ஆர் ஸ்கொயர் பை ஏ. Next 11th one, polar subtangent for the curve L by R equal to 1 plus E cos theta is, அதுக்கு ஆப்ஷன் வந்து B, L by E sin theta. ஸோ 11th ஒனுக்கு ஆப்ஷன் B, L by E sin theta. அடுத்து 12th one, polar subtangent for the curve R equal to A of 1 plus cos theta is 2A cos square theta by 2 cot theta by 2. ஆப்ஷன் வந்து A, 12th ஒனுக்கு ஆப்ஷன் A. அடுத்து 13th one, polar subtangent for the curve R equal to A of 1 minus cos theta is 2A sin square theta by 2 tan theta by 2. 2A sin square theta by 2 tan theta by 2. அடுத்து 14th one, angle of intersection of the curves R equal to A of 1 plus cos R equal to A of 1 plus cos theta, R equal to B of 1 minus cos theta. ரெண்டுமே பாருங்க காசில் வருது, அதுக்கும் 5/2 தான் வருது. அதே மாதிரி 15th ஒன் பாருங்க, R equal to A of 1 plus sin theta, R equal to A of 1 minus sin theta. அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 5/2 தான் வருது, செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 16th one, angle of intersection of the curves R equal to A cos theta 2R equal to A is, அதுக்கு வந்து angle of intersection என்ன வருதுன்னா 5/3 வருது. 16th ஒனுக்கு 5/3. 17th one, for the cardioids R equal to A of 1 minus cos theta is phi equal to
ஹாஃப் தீட்டா பை ஈக்குவல் டு ஹாஃப் தீட்டா 17வதுக்கு ஆப்ஷன் ஏ. 18 பெடல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த கர்வ் ஆர் பவர் n ஈக்குவல் டு ஏ பவர் n சைன் n தீட்டா இஸ், அதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி வருது. பி ஈக்குவல் டு ஆர் சைன் n தீட்டா, ஆர் சைன் n தீட்டா. அடுத்து 19 பெடல் ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் ஆர் ஈக்குவல் டு ஏ இ பவர் தீட்டா காட் ஆல்ஃபா இஸ். 19th ஒனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு ஆர் சைன் ஆல்ஃபா வருது. அதுவும் போட்டு செக் பண்ணுங்க. இது ரெண்டுமே போட்டு தான் செக் பண்ணணும். 28th ஒன் பாருங்க. ஃபார் எனி கர்வ் வி ஹாவ் ds by d theta equal to r square by p. ஃபார் எனி கர்வ் வி ஹாவ் ds by d theta equal to r square by p. ஸோ ஒரு 4 to 5 சம்ஸ் வந்து இதில் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். பேலன்ஸ்லாம் வந்து டேரக்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். போட்டுட்டு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு கரெக்டான ஆன்சர் வரலைன்னா சொல்லுங்கள், அதை நம்ம டீட்டெயில் ஆன்சர் போடுவோம். அடுத்த டாப்பிக்கோட கொஸ்டினை வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.